எங்கள் ஊரில் ஒரு விசேஷம் ஒன்று உண்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணமானவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போகும், மாப்பிள்ளை ஊருக்கு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொது குழாயி இல்லை பொது கிணறுல பொண்ணை வந்து ஒரு தவளைப்பானை கொடுத்து தண்ணி எடுக்க அனுப்புவாங்க. எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் தண்ணி இல்லாமல்லாம் இல்லை. அவங்க தண்ணி எடுக்க போகிற சாக்கில் அந்த புது பொண்ணு இருக்கால்ல, அந்த புது பொண்ணு எப்படி இருக்கா, மூக்கு மொழிலாம் எப்படி இருக்குது, அந்த அவங்க கொண்டு வந்த புடவை எப்படி இருக்குது, அவ என்ன நகை போட்டு வந்தாவ இப்படிங்கிறத அந்த ஊர் மக்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வந்த மருமகளை அந்த தாய் தப்பு மாதிரி இப்போ பையனோட தாய் தப்பு மாதிரி வெளியே அனுப்ப பார்த்துருங்க. அது இன்றைக்கி எங்கள் ஊர் சைடெலாம் நடக்கு, சிட்டி சைட்லலாம் நடக்கிறது இல்லை, எங்கள் ஊர் சைடு நடக்கு பார்த்துடுங்க. பல வீடுகளில் நடக்கு, பல வீடுகளில் நடக்கலை. அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்மளுடைய அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் பைக்கை வாங்கின நாளில் இருந்து எல்லாம் நீ வாங்கி வண்டியில் மாட்டின ஜாமானெல்லாம் போட்டு எங்களுக்கு ஒரு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுன்ட்டு ஆரம்ப நாள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் அப்பப்போ ஊசகமாக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ காட்டிடுவேன், இந்த பெட்டி போட்டிருக்கேன், இந்த டப்பா போட்டிருக்கேன், இந்த லைட்டு போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னுட்டு. ஆனாலும் குறிப்பிட்டு இதோட விலைலாம் என்ன அப்படின்னு சொல்லி மாடிஃபிகேஷன் வீடியோ போடுன்னு நிறைய கேஆர்எஃப் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் உங்கள் நேயர் விருப்பமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 ஃபுல் மாடிஃபிகேஷன் வீடியோ. இப்போ என்னென்னா, என்னைய கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தாங்க இந்த டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் பைக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன அன்னைக்கு நான் அடுத்த நாள் காலையிலே புக் பண்ணிட்டேன். அன்றைக்கி நைட்டு பின்ன பார்த்தேன், முடியலை, அடுத்த நாள் காலையில் புக் பண்ணிட்டேன். அப்போ இந்த வண்டி எப்படி இருக்கும், என்ன ஹைட்டில் இருக்கும், என்ன எதுவுமே நான் பார்க்கல. புக் பண்ணிவிட்டேன், வேகமாக புக் பண்ணிட்டேன். வண்டி பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த புக் பண்ண சொன்னாங்க, இந்த வண்டி லான்ச் ஆன இடத்துல இருந்தால் என்னோடய ஒரு நண்பர் புக் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணிட்டேன். அப்போ இந்த வண்டி எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. நமக்கு கிட்டத்தட்ட 108 நாள் வெயிட் பண்ணி இந்த வண்டியை வாங்கிட்டோம். ஜனவரி மாதம் வாங்கினதுக்கப்புறம் இது எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இதில் என்னென்ன மாற்றுறது, எதை மாட்டினா நல்லாயிருக்கும், எதை மாட்டாட்டா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு கருத்தை எனக்கு தெரியாது பார்த்துடுங்க. அதுதான் இருக்கிற பெரிய விஷயம். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் ஏற்கனவே வந்து அதை மார்க்கெட்டில் நிறைய எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் இருந்து அப்போ நம்ம வண்டி வாங்கின உடனே அந்த அக்சசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணி போட்டோம்னா அது வேறு கதை. ஆனால் இந்த வண்டியில் என்ன போட போகிறோம் இதுங்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியாது. இதுக்காகவே நான் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுங்க. இந்த ட்ராவல் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளையும் மாட்டினேன், ஒவ்வொரு ஐட்டத்தையும் மாற்றினேன். இந்த ஐட்டத்தெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் வண்டி அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். இதே செட்டப்பில் தான் நான் வந்து நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே போயிட்டு வந்தேன், பூட்டான், நேபாளெலாம். அப்போ இந்த செட்டப் எனக்கு ஓகேவாக இருக்குது, லாங் டூரிங்க்கு சூப்பராக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் நம்ம இந்த பைக்கில் ஆர்டிஎக்ஸ் பைக்கில் இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணினது நம்மளாக தான் இருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாதது ஏதாவது மாட்டிருக்குன்னா அப்படி கிடையாது, எல்லாமே சம்மந்தம் உள்ளது தான். ஆனால் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கம்ப்ளீட் லாங் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு யூஸ்ஃபுல் தான். எதுவுமே அன்வான்டாக நான் எடுத்து சேர்க்கலை. முதல்ல ஆரம்பிக்கிறது முன்னாடியிலேருந்து ஆரம்பிப்போம், சரியா? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதான் பொசிஷன். வண்டி என் ஹைட்டுக்கு இருக்குதா, கிட்டத்தட்ட இந்த கண்ணாடி வைக்கோல் பார்த்தா நம்ம ஹைட்டுக்கு இருக்குது. இந்த வைசரும் கிட்டத்தட்ட என் முகத்துக்கு நேராக இருக்குது. நான் இது வந்து பள்ளத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா ஹைட்டாக இருக்குது. இப்போ இந்த வைசர் வந்து ஸ்டாக் வைசர் தான். ஆனால் ஸ்டாக் வைசரை நான் கொஞ்சம் தூக்கி போட்டிருக்கிறேன். தூக்கி போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற மொபைல் கிளாம்ப்பு, அந்த ஒரு மாதிரி இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டு போடுவோம் இல்லையா, அந்த மவுண்ட்டில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் எக்ஸ்டென்சர் வாங்கியிருக்கேன். அது ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். அது ஸ்கை டிடி அப்படின்ற ஒரு கம்பெனி. அதோடைய மேலே தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லெஜெண்டரி கஸ்டம்ஸ்லேருந்து ஜிபிஎஸ் மவுண்ட்டு போட்டிருக்கிறேன். ஜிபிஎஸ் மவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500 லெஜெண்டரி கஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். இப்போ இந்த வண்டியில் நிறைய ஐட்டங்கள் வந்து லெஜெண்டரி கஸ்டம்ஸோட ஐட்டங்கள் இருக்குது. அதை தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் சொல்கிறேன். நமக்கு ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து போட்டிருக்கிறதுனால இந்த வைசர் வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிராஷ் கார்டுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய 360 மாட்டுறதுக்கு ஒரு கிளாம்பு கொடுத்துருப்பேன். இப்போ இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. இதில் இந்த எக்ஸ்டென்சர் வந்து மாட்டியிருக்கேன். இதை நீங்கள் வந்து நம்மளுடைய 360 மவுண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ளாக் கட்டுறதுக்கு உண்டாதமாக வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே இதெல்லாமே வந்து பைக்கில் வராத ஐட்டம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பீக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ லுக் வைஸில் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீக்கு இருந்தால் தான் இந்த வண்டி கொஞ்சம் லுக்காக இருக்குது. சில பேருக்கு பிடிக்கலை, ஆனால் நல்லா இருக்குது. இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா. இது டிவிஎஸ் கம்பெனியோடது சேர்ந்தது, அதனால் இது எக்ஸ்ட்ரா வாங்கினது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நம்ம அப்சைட் டவுன் ஃபோக்ஸில் ஒரு இது போட்டிருப்பேன், மோட்டோ ஜீனியஸோட
டஸ்ட் ப்ரூஃப் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ரப்பரில் லாக் பண்ணியிருக்கோம். இது என்ன பர்பஸுக்கு போடுறோம்னா, நம்ம இப்போ டஸ்ட்டு இது வழியாக உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும், மண் மூலமாக இந்த சில்வர் இருக்கு இல்லையா, இது தேய்ச்சி இதுலேருந்து ஆயில் லீக் ஆகும். ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருக்காங்க இந்த பைக்குக்கு. அதுவும் ஷோவா கம்பெனியில் போட்டிருக்காங்க. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பர் பைக்குக்கு உண்டான ஈக்குவல் இருக்குது. அதனால் அதுக்காக இதை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். வேறு எதுவும் இந்த பக்கம் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணலை. நீங்கள் ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா லெகண்ட்ரி, இந்த லெகண்ட்ரின்னு போட்டிருக்கலாம். இந்த ரேடியேட்டர் கார்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஒரு ஹனி கோம்ப் டிசைனில் அட்டகாசமாக இருக்கா. இதுவுமே லெகண்ட்ரி கஸ்டம்ஸோடு தான் ஆர்டிஎக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அலுமினியத்தில் இருக்கிறத இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1780 ரூபா இதோட விலையும். இந்த விலையும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா சம் கார்டு, இன்ஜின் கார்டு. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்கு ஒரு கார்டு போட்டிருக்கோம். இது வந்து வண்டியிலே வந்துச்சு ஒன்று, ஆனால் அது வந்து ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, அது ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்ட்டு இதை பார்த்திங்கன்னா மெட்டலில் போட்டிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4800 ரூபா வருதுங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நமக்கு சில்வர்லேயும் வருது, அதாவது ஒயிட் கலர்லேயும் வருது, பிளாக் கலர்லேயும் வருது. பட் எனக்கு பிளாக் கலர் போதும் அப்படின்னு சொல்லி வச்சேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி, ஃபாக் லைட்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்கியா, என்ன போட்டிருக்க, இந்த வண்டிக்கு அது மேட்சாக இருக்குதான்ட்டு. என் வண்டியை நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்னோவா கார், அரசியல்வாதியோட இன்னோவா கார் எப்படி போகுமோ அந்த அளவுக்கு இருக்கும். அந்த இடமே வெளிச்சமாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் லைட்டு போட மாட்டேன். நைட்டு எனக்கு தேவையான ஒரு இருட்டான இடத்துல மட்டும்தான் நான் போடுவேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ கேர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு போட்டிருந்தேன். இது வந்து நான் இப்போ இந்த வண்டிக்குன்னு வாங்கலை, நான் கரும்புலிக்கு வாங்கி வச்சுருந்தது. அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அப்போ 5500 வாங்கியிருந்தேன். அதுக்கு கிளாம்ப் வந்து மோட்டோ ஜீனியஸில் வாங்கியிருக்கேன். மோட்டோ ஜீனியஸில் ஒரு 1000 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாம்ப் 2 கிளாம்ப் வாங்கி போட்டிருந்தேன். இது ஒன்று போட்டிருக்கேன். அதேமாதிரி மேலே அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபாக் லைட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கேள்வி இதுதான், இந்த ஃபாக் லைட்டை பற்றி. இந்த ஃபாக் லைட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சிமி ரேசிங் அப்படின்னு சொல்லி ஒன்று 5000 சம்திங் 6000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கிளாம்ப்பு வந்து மோட்டோ ஜீனியஸ், இது வேறு. ஸோ இதோட விஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுடைய ஒரு 15000 20000 ரூபாய்க்கு வாங்கி போடுற ஒரு ஃபாக் லைட் என்ன வேலை பார்க்குதோ அந்த வேலையை இது பார்க்குதுங்க. இதில் வந்து ஒரு டிஆர்எல் லைட் ஒன்று இருக்குது, ப்ரொஜெக்டர் லேம்ப்பு. இது வந்து நல்லா விரிவாகவும் கொடுக்குது. அந்த டிஆர்எல் இருக்கிறதும் நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து ஃப்ளாஷர்லாம் கிடையாது, நார்மலாக இருக்கும். அந்த குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு டேமேஜும் இல்லை, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. லைட் விஷனுமே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த நக்கிள் கார்டு, இந்த கார்டு நான் வந்து இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா அசசரிஸ்ன்னு போட்டது டிவிஎஸோட ஓன் பிராண்டஸ் தான். அதுவும் இந்த பீக்கு, இந்த ஹேண்ட் கார்டு, அதுக்கப்புறம் இந்த டெம்பரு, அந்த நம்ம டிஸ்பிளேயில் உள்ள டெம்பரு, அதுக்கப்புறம் 1-2 ஐட்டங்கள் இப்படி தான் நான் போட்டேன். வேறு எதுவுமே போடல. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபா. இந்த பிராண்டடு ரொம்ப குவாலிட்டி ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக ஏதாவது மேட்சிங்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடுவேன். அது வரைக்கும் இது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது ஒன்று. அப்புறம் சைடு மிரர் வந்து யூஸ்லெஸ். நம்ம இந்த ஆர்டிஎக்ஸுக்கு வந்து சுத்தமாக யூஸ்லெஸ்ஸு. அதுக்குமே கூட நெப்போலியன் மிரர்னு ஒரு மிரர் ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவுமே நான் வெயிட் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். பட் இதில் மாட்ட முடியல, அதுக்கு ஒரு லென்த்தான போல்டு தேவைப்படுது, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். அதனால் நெப்போலியன் மிரர் வாங்கி வச்சாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன் அப்படின்னா சென்னையில் தான் வாங்கினேன். சென்னையில் மிஸ்டர் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அந்த கடையில் தான் வாங்கினேன். இந்த சிமி ரேசிங் இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே அந்த மிஸ்டர் தலைவர் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னாச்சுன்னா சிமி ரேசிங் ஃபாக் லைட்டு, அப்புறம் நெப்போலியன் மிரரு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே அவர்கிட்ட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸு, நம்ம பைக்குக்கு குவாலிட்டியான திங்ஸ் அவர் வச்சுருக்கிறாரு. இது வந்து ஃபியூல் கேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 690 ரூபா, 690 ரூபா. இதுவும் லெகண்ட்ரி கஸ்டம்ஸில் உள்ளது தான். அதேமாதிரி இங்கே வந்து நமக்கு ஒரு சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த சார்ஜர் பாயிண்ட்டு அட்டகாசங்க. இது வந்து ப்ளூ கலர் லைட் வேறு எரியும், ரெட் கலர் லைட் எரியும். சுவிட்சை போட்டாச்சுன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் எரியும் சார்ஜ் ஏறும்போது. ஸோ இது கம்பெனி சார்ஜர்ஸை விட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஏறுது, அதே மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதில் ஒட்டி வச்சுருக்கேன், நான் ஜஸ்ட் ஒட்டி தான் வச்சுருக்கேன், எதுலேயுமே வந்து ப்ளக் பண்ணலை. அந்த நார்மலாகவே ஒட்டி வச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டேடியாக இருக்குது. இந்த ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ். நான் ஜிபிஎஸ் மவுண்ட் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் சில நேரம் ஜிபிஎஸ் மவுண்ட்டு எலக்ட்ரானிக் திங்ஸ் தானே, ஏதாவது தண்ணி கிண்ணி பட்டு மோசமாயிடுச்சுன்னா இதில் நான் என்னுடைய போபோவோடைய மவுண்ட்டு செல்ஃபோன் மவுண்ட் சார்ஜரை போட்டுக்கிடுவேன். ஸோ அதுக்காக எமர்ஜென்சியாக வச்சுருக்கிறேன் இந்த இடத்துல. அப்படியே நீங்கள் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய டிஸ்பிளே. இங்கே நான் இப்போ பாருங்கள், இதில் நிற்கிற கார் இது போட்டிருக்கு. ஸோ நல்ல ஒரு டச் டிஸ்பிளே. இதோடைய யூசேஜ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம
எந்த சந்து பொந்து இண்டு இடுக்கு இந்தியாவோட எங்கே போனாலும் நமக்கு இது பக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அப்போது இதோடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, இது வந்து நான் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு வந்துச்சு. இதுக்கு காரணம் நம்மளுடைய செந்தில் அண்ணன் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு வாங்கி அனுப்புனாப்புல. 7500 சம்திங் தான் இது. குவாலிட்டி அப்படி ஒரு குவாலிட்டி. இந்த நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 25,000க்கு நீங்கள் ஜிபிஎஸ் மவுண்ட் வாங்கினீங்கன்னா எந்த குவாலிட்டியில் இருக்குமோ அந்த குவாலிட்டியில் இருக்குது. இதில் ஒரு பீக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு வெயில் படாது, மழை தண்ணி நேரடியாக உள்ளப்படாது, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல வைடாகவும் இருக்குங்க. அது வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரைசர் போட்டிருப்பேன். அந்த ஹேண்டில் பார் ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 1.5 இன்ச்சில் போட்டிருக்கிறேன். இதோட விலை வெறும் 800 ரூபா தான். 800 ரூபாயில் என்னுடைய ஹேண்டில் பார் நல்ல ஹைட்டு போயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு டிசைன் பிரச்சனை என்னென்னா, இது ரவுண்டாக போட்டிருக்கிறாங்க. இப்போ வர்ற மார்க்கெட்டில் வர்றதுலாம் இது இங்கே மேலே என்ன இருக்கோ அதே அளவுக்கு இப்படி அழகாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ இது எக்ஸ்டென்சர் போட்ட மாதிரி இருக்குது. இது இனிமேல் இப்போ வர்ற கம்பெனிகள் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் இனிமேல் என்னத்துக்கு மாற்ற, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டை உட்கார வைக்கிறது இது தனிங்க. நீங்கள் ஜிபிஎஸ் மவுண்ட்டு இது மட்டும்தான். அப்புறம் இது உட்கார வைக்கிறது தனியாக தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதேமாதிரி ஜிபிஎஸ் கிளாம்பில் இந்த மவுண்ட்டில் கிளாம்பை உட்கார வச்சுருக்கோம். ஸோ இது தனியாக போட்டிருக்கோம். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா. அமேசானில் வாங்கினது. இதெல்லாமே அமேசானில் வாங்கினது தான். இது நம்ம சிங்கப்பூரில் வாங்கினது. சரிங்களா? அடுத்தது நமக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த சேடில் பேக். இது சேடில் பேக்குன்னு சொல்ல முடியாது, கிராஷ் கார்டுக்கு உண்டான பேக்கு. கிராஷ் கார்டு இருக்கு இல்லையா, கிராஷ் கார்டுக்கு மேலே போடுறது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா. ஒரு பீஸ் வந்து 2500 ரூபா. 2 பக்கமும் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து மோட்டோ ஓஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பிராண்டு. இது என்ன யூஸ் அப்படின்னாச்சுன்னா, இந்த மாதிரி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெரிகேன் போடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வண்டி இது வந்து இந்த மாதிரி வண்டியில் வந்து நம்ம ஜெரிகேன் போட்டால் உறுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி பேக்கில் உள்ள கேன் வச்சுக்கலாம், மற்ற விஷயங்கள் வச்சுக்கலாம், ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் இந்த பேக்கு. இது நல்ல ஒரு இதை நம்ம உருட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் விரிச்சோம்னா நல்லா பெருசாகுங்க. இதெல்லாமே நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாது. பட் நம்ம ஆர்டிஎக்ஸுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இதை மாட்டி இருக்கிற கிராஷ் கார்டு இங்கே பார்த்தீங்களா, 7800 ரூபா. லெஜெண்டரி கஸ்டம்ஸில் உள்ளது. நான் ரெட் கலரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒயிட் கலரில் மோட்டோ ஃபூசோன்னு ஒரு கம்பெனி போட்டிருந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மோட்டோ ஃபூசோக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணதுனால நான் நார்த் ஈஸ்ட் ரைடு போகும்போது இதை எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் இதை காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக போச்சு. அதனால் இதை மாட்டியிருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏகப்பட்ட போல்ட்டு போட்டிருப்பாங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே 2, இங்கே 3ன்னு நிறைய போட்டிருக்கிறாங்க. அதனால் இது வந்து ஆனால் ஒர்த்து சூப்பராக இருக்குது. என்ன இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கோ இல்லை இது கீழே விழுந்தாலோ இது சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அந்த இது ஒன்று சொல்லுவீங்களா, உருண்டையாக ஒன்று இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்குது. அது ஒரு பெரிய எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த ஒன்று மட்டும் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் பேக்கு. இந்த டேங்க் பேக் வந்து ரெனோவாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த பாருங்கள், ரெனோவாக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இம்போர்ட்டட் கம்பெனி தான் போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபு. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டக்குன்னு சவுண்டு கேட்குதா, இது கேஸ் மாதிரி இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது வாட்டர் ப்ரூஃபில் இருக்கிறதுனால நீங்கள் ஹெவி மழை வந்தால் மட்டும்தான் இந்த ஜிப்பு வழியாக போகும். சரிங்களா? இந்த ஜிப்பு வழியாக உள்ள தண்ணி போக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இங்கெல்லாம் தண்ணி போகாது. இதுக்குள்ளேயே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணி நீங்கள் காஸ்ட்லியான பொருள் வச்சுருந்தாலும் தண்ணி போகாது. ஒருவேளை கேஷ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஜிப்பு வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜிப்பு கொடுத்ததுனால இங்கேருந்து தண்ணி போகாது. உங்களோட டாக்குமெண்ட்ஸோ லைசன்ஸோ கேஷோ எதுவுமே இதில் நனையாது. அப்போ இது நான் வந்து ஹெவியான மழை வந்தால் மட்டும்தான் இதை மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். மற்றபடி இதை அப்படியே வச்சுருவேன். இதில் நல்ல யூஸு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா, 5500 ரூபா. சாரி, 5500 ரூபா. இதோட ஒரிஜினல் விலை 6000 சம்திங் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 5500 ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்தாங்க. இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பேக்கு இது எல்லாத்தையும் எங்கே வாங்கினேன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ரைடர்ஸ் ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கினேன். அந்த கடையோட டீட்டெயில்ஸ் வேணால் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரீமியமான பேக் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது நான் இப்போ வந்து மோட்டோ ஓஃப் அப்படிங்கிற கம்பெனி இந்த இது சொன்னேன் இல்லையா, இதுலேயே நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு டெயில் பேக் ஒன்று வச்சுருக்கிறேன். அது ஒரு 60 லிட்டர் பேக்கு. அது 4500 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த பேக்கு இந்த இடத்துல வச்சுருந்தேன். அது ஃபோட்டோ போட்டு விட்றேன். அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பூட் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இதில் பிளாஸ்டிக்கில் வரும். இது அலுமினியத்தில் லெஜெண்டரி கஸ்டம்ஸில் போட்டிருக்கிறேன். இதோட விலை வந்து 1680. கொஞ்சம் அலுமினியத்தில் போட்டிருக்கனால கொஞ்சம் காஸ்ட்லி. 1680ங்க. அதே மாதிரி பக்கத்தில் லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட்டு.
இது 2 சைடும் போட்டிருக்கேன். இது வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1680. இதோட யூசேஜுமே நல்லா இருக்குது. இப்போ பின்னாடி யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க காலை வந்து நல்லா விரிவாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது ஃபுட் ரெஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தேவையில்லாத வேலை தான் நினச்சேன். பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதேமாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூ பட்டு என்ன கருப்பாக இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து அலுமினியத்தில் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல் பாருங்கள். சப்போஸ் இது பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் சூடு பட்டோ இல்லைனா ஒருவேளை நான் தேய்ச்சோ இந்த இடத்துல என்னோடய பிளாஸ்டிக்கும் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். பட் இது வந்து நல்லபடியாக யூஸ் ஆகுது. சரிங்களா, அது ஒன்று. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ரியர் ஆயில் கேப், இதுவும் லெஜெண்டரி கஸ்டம்ஸில் உள்ளது தான். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் இருந்துச்சு. இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல் தான். ஆயில் கேப் வந்து நம்ம வெயிலில் படாமல் அது சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, இதெல்லாம் நானும் விரும்பவும் இல்லை. ஆனால் லெஜெண்டரி கஸ்டம்ஸு நான் ஆர்டர் பண்ணது கிராஷ் கார்டு அப்புறம் இந்த சேடில் ஸ்டே மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அவங்க மார்க்கெட்டில் எல்லாமே நான் மார்க்கெட்டில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் அனுப்பி விட்டாங்க. ஒரு 35,000 ரூபா ரேஞ்சில் வந்துருச்சு எனக்கு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் சிலிண்டர் கேப்பு, அது கார்டு இதுவும் இருக்குது. இதோட விலையும் 1680 ரூபா லெஜெண்டரி கஸ்டம்ஸோடு தான். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்குது. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு 2 பக்கம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. இன்னும் நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த மண்ணு இதெல்லாமே வந்து மழை காலத்தில் அந்த ஸ்ப்ரிங்கில் போய் படுத்து பார்த்தீங்களா சென்ட்ரல் ஷாக் அப்சரில். ஸோ அதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று நார்த் இந்தியாவில் ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல மட்கார்டு மாதிரி கிராஸாக வந்துடுது. அது ஒரு நல்ல டிசைனாக அப்படி யூ ஷேப்பில் வந்துடுது. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதை மாட்டிட்டு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா. அப்புறமா மெயினாக நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல சென்டர் ஸ்டாண்டு. இப்போ ஏன்டா சென்டர் ஸ்டாண்டு போடாமல் இருக்கியான்னா அந்த சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்குன்ற கேப் இல்லை, அப்படியே அமுங்குது, அதனால் அப்படியே விட்டேன். சென்டர் ஸ்டாண்டு வந்து நான் ஒரு நம்ம எஸ்டி கம்பெனியில் போட்டிருந்தேன். நல்ல யூஸ்ஃபுல் தான். ஸ்ப்ரிங்லாம் போட்டு நல்ல யூஸ்ஃபுல்லு, நல்ல இதாக இருக்குது. பட் பில்லியன் வச்சு நல்ல பெரிய அளவில் வண்டிக்கு வெயிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து கீழே தட்டுது. எந்த இடத்துல தட்டுது, கீழே வந்து சென்டர் மீடியனில் தட்டுது பார்த்துடுங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் பாருங்கள், ஜைஜாண்டிக்கு அந்த வண்டி இருக்கிறத பேக் சைடில் அவ்வளோ அழகாக காட்டுறது யாருன்னா இந்த ஹக்கர். இங்கே பாருங்கள், ஹக்கர் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கம்பெனியோடது தான். இந்த இடத்துல தேய்து நல்லா சஸ்பென்ஷன் இறங்கும்போது தேய்ச்சிட்டு போகுது போல இருக்குது ஒரு ரவுண்டு. இந்த டயர் ஹக்கரோட விலை 1499, 1500 வைங்களேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த இடத்துல உடஞ்சி போயிருதுன்றாங்க இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல. ஆனால் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை, வரவும் இல்லை. அதனால் இது நல்லா இருக்குது பார்த்துடுங்க. பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு பைக் எப்படி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இருந்தாலும் இதுக்கு கொடுக்கப்பட்ட காசு தான் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு காசுமே பார்த்து கொடுத்தேன். நான் எதிர்பார்க்கல இவ்வளோக்குள்ளே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பின்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக 2 விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேடில் பேனியர்ஸ் போடாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ் வந்து நான் ஏற்கனவே கரும்புலியில் இருந்த டாப் பாக்ஸை தூக்கிட்டு இப்போ கொல்கா ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இது வந்து என்னுடைய ஃபேவரெட் இந்த கொல்கா ப்ரோஸு. நான் இந்த பைக்கை ஆர்டர் பண்ண உடனே நான் டாப் பாக்ஸுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரீமியமான டாப் பாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் தேடிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சது தான் இந்த கொல்கா ப்ரோஸ் அப்படிங்கிற பிராண்டு. இந்த பிராண்டு கொஞ்சம் நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லோ கலரில் இருக்கும் பார்த்துடுங்க. பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு லைட்டு வேறு கொடுத்துட்றாங்க. இந்த லைட்டு வேறு உள்ளே கிடந்துச்சு, நைட்டு நேரத்தில் லைட் எரியும் பார்த்துக்கிடுங்க. அப்படி லைட்டு வச்சு கொடுத்து இந்த இடத்துல நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஃபினிஷிங் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் விலை வந்து நார்மலாக உள்ள டாப் பாக்ஸை விட இதில் ஜாஸ்தியாக இருக்குது. 45 லிட்டர் கெப்பாசிட்டி தான். பட் இந்த சைடில் 2 ஐட்டம் தொங்குது பார்த்தீங்களா. இந்த பேக் எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. இந்த பேக் என்ன அப்படின்னா நம்ம மட்டில் வண்டி மாட்டிக்கிச்சு, ஒரு சேத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம எடுத்து தூக்கிட்டு வண்டியை தூக்குறதுக்கு முடியல. ஒத்த ஆள் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன், வண்டியை ஒரு ஆள் தூக்கிட்டு வண்டியை மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ நீலாம் தூக்க வேண்டாம்டா, இதை வச்சுக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலரில் ஒன்று இருக்குது பாருங்க, இதை வச்சு நீங்கள் வெளியே வந்துடலாம்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்ஃபுல் தான், நல்ல உண்மையில யூஸ்ஃபுல்லு. ஆனால் இது வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகலை. இந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, நல்ல ட்ரெயில் மாதிரி இருக்குது பார்த்துடுங்க. பாருங்க, இதை வந்து வீலுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்துடலாம், வண்டியை விட்டு சேத்துலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டில் இருமா. இது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இது வந்து நான் எதிர்பார்க்கல இந்த பாக்ஸுக்கு இது தருவாங்கன்ட்டு. அதேமாதிரி அந்த பக்கம் ஒரு பேக் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பேக்கில் நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு இந்த செயின் ஸ்ப்ரேலாம் அடிப்பாங்கள்ல, அந்த செயின் ஸ்ப்ரேயோட டப்பாலாம் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இல்லை, காலி ஆகிடுச்சு. அதுமாதிரி பஞ்சர் கிட்டோட இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து டக்குன்னு வெளியே எடுக்கிறது. இப்போ நம்ம பாக்ஸுக்குள்ளேயோ பேக்குக்குள்ளேயோ வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுக்க முடியாது. ஸோ அதனால் பஞ்சர் கிட்டு,
செயின் ஸ்ப்ரே ஐட்டங்கள், செயின் கிளீனர் ஐட்டங்கள், ஒரு துணி, இது எல்லாத்தையுமே இந்த பேக்குக்குள்ளே போட்டுக்கிடுவேன். இந்த ரெண்டையுமே தொங்க விடுறதுக்கு இதில் ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மல்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,500 ரூபா. ஆனால் நான் ஆஃபரில் 13,500 வாங்கினேன். மார்க்கெட்லேயுமே கூட 16,500 போட்டு இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 19,500 அந்த புதுசில் கொல்கா ப்ரோஸு இப்போ மார்க்கெட்டில் நிறையா வந்ததுனால 16,500 இருக்குது. ஆனால் நான் வாங்கினது 13,500 இந்த இது மட்டும். இது வரைக்கும் நீங்கள் ஆர்டிஎக்ஸ் பைக்கில் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போதைக்கு வாங்கின மக்கள்கிட்ட யாருமே அந்தளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கோம் இந்த பேக்ஸு, ஜிவி பாக்ஸு. இது வந்து ஆர்டிஎக்ஸும் டிவிஎஸும் சேர்ந்து கொலாபில் பண்ணுற ஒரு பாக்ஸுங்க. இந்த பாக்ஸு ஆர்டிஎக்ஸோடைய, அதாவது டிவிஎஸ் ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும், வெளி மார்க்கெட்டில் கிடைக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளி மார்க்கெட்டில் ட்ரை பண்ணால் கூட இந்த இது கிடைக்காது. இந்த பாக்ஸை கொடுக்கும்போதே இன்னொரு விஷயமும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த பாக்ஸை மாற்றுறதுக்கு உண்டான சேடில் ஸ்டே கொடுத்துட்றாங்க. இப்படி ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும் பார்த்துடுங்க. இதான் இவ்வளோ தான் பாக்ஸு. இதுக்குண்டான சேடில் ஸ்டே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை காட்டுங்க. இதை வந்து இந்த சேடில் ஸ்டே வந்து இந்த பாக்ஸோடு தான் வரும். இந்த பாக்ஸோட டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க ஒன்றா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சேடில் ஸ்டேவும் இந்த ஜிவி பாக்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் ஷோரூமில் மட்டும்தான் வாங்க முடியும். எனக்கு சென்னையில் இருக்கிற திரா டிவிஎஸில் உள்ள மேனேஜர் நமக்காக வாங்கி கொடுத்தாரு. ஒரே நாளில் வாங்கி கொடுத்தாரு. பெரிய ஆச்சரியம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,500 ரூபாங்க. சாரி 16,000 ரூபா. 16,000 ரூபா 2 பாக்ஸும் சேர்த்து, 2 பாக்ஸு 2 சேடல் ஸ்டே சேர்த்து ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. இதோட லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 18 லிட்டர் தான் நினைக்கிறேன். 2 சேர்த்து 32 லிட்டர் வரும். ஆனால் இது போதும் தான் நமக்கு. இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனியர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த ஹிமாலயன் பேனியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த வண்டியில் ஒரு ஆக்வார்டாக இருக்குங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு லாக் எடுத்து நம்ம வண்டியை மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து இந்த பாக்ஸ் யூனிக்காக இருக்குது, வண்டி கூட சின்னதாக இருக்குது. இப்போ இந்த பேனியர்ஸ், நம்ம ஹிமாலயன் பேனியர்ஸ் வாங்கினோம்னா அதெல்லாம் லிட்டர் கணக்கு ஜாஸ்தி. அது வந்து 22 லிட்டர் 24 லிட்டரோ வரும். ஆனால் இது 18 லிட்டர்னாலும் ஓகே, அதில் தேவையான பொருள் வச்சா போதும் தானே. அந்த மாதிரி நான் என்னோட துணிகளும் வைக்க முடியுது, எக்ஸ்ட்ரா ஐட்டங்களும் வைக்க முடியாது. ஆனால் இந்த ரைட்டில் எனக்கு இது யூஸ்லெஸ்ஸாக ஆகிப்போச்சு. ஏன்னா நான் சென்னைக்கு போகும்போது தான் இந்த பாக்ஸ் ரெண்டையும் மாட்டினேன். இதில் பெருசாக பொருள் வைக்கவே இல்லை. எனக்கு டாப் பாக்ஸு அப்புறம் நமக்கு ஒரு பேக் இருந்துச்சுல, அதிலே நான் வச்சுக்கிட்டேன். இந்த டாப் பாக்ஸ் வாங்கின கடையை சொல்லலை, ரைடர்ஸ் ஜங்ஷன், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ரைடர்ஸ் ஜங்ஷனில் தான் வாங்கினேன் இந்த டாப் பாக்ஸு. அதுக்கப்புறம் நம்ம இந்த டேங்க் பேக்கு, அதுக்கப்புறம் நம்ம சேடில், அதாவது டெயில் பேக்கு, இந்த 3மே வந்து அங்கே தான் வாங்கினேன். அவங்க நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒன்று. அப்புறம் நான் இந்த பைக்கை வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். முட்டுமுதமாக இந்த பைக்குக்கு ஏற்ற மாதிரி காயலும் மாறிட்டான். இந்த பைக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி காயலும் மாறிட்டான். இந்த பாருங்கள், சொக்கா, ரைடிங் சொக்காவும் புதுசாக வாங்கியாச்சு. இந்த பாருங்கள், இந்த சொக்கா வந்து LS2ங்கிற ஒரு கம்பெனி. அதேமாரி பேண்ட்டு, ரைடிங் பேண்ட்டும் வந்து மாற்றிட்டேன், ரைனாக்ஸில் உள்ள கம்பெனி. இந்த ஜாக்கெட் வந்து இந்த பைக் வாங்கின அன்னைக்கு தான் வாங்கினேன். நாளைக்கு காலையில் டெலிவரினா முந்தின நாள் நைட்டு தான் ரைடிங் பேண்ட் வாங்குகிறேன், ரைடிங் ஜாக்கெட் வாங்குகிறேன், இன்னும் 2-3 ஐட்டங்கள், அதை இந்த பேக் எல்லாம் வாங்குகிறேன். எல்லாத்தையுமே அன்றைக்கி தான் அவசர அவசரமாக வாங்கினேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. க்ளவுஸ் வாங்கினேன். க்ளவுஸ் அங்கே உள்ளே கிடக்கு பாருங்கள், இந்த க்ளவுஸ் வாங்கினேன். ஸோ இப்படி எல்லாமே புதுசாக அப்போ தான் அன்றைக்கி தான் வாங்கினேன். இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 12,500 ரைடிங் ஜாக்கெட்டோடைய விலை மட்டும். ரைடிங் பேண்ட்டோட விலை 10,000 ரூபாய். அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்மெட்டு, LS2ல ஹெல்மெட்டும் புதுசு தான். அதுவுமே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி எந்த வண்டிக்கும் யூஸ் பண்ணல, எந்த ரைடுக்குமே யூஸ் பண்ணல. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 12,500 ரூபா அதுவும் வாங்கியிருந்தது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. நல்லா கணக்கு பார்த்தா இன்னுமே இருக்கும். நான் அது துல்லியமாக கணக்கு போடலை. 1 லட்சம் வண்டியோட விலை 2,41,000 ரூபாய். ஆனால் நான் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் போட்டது 1 லட்சத்தை தாண்டி நான் போட்டிருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த எல்லா ஐட்டத்தையும் வந்து வண்டியில் டம்ப் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி இந்த சந்திரமுகி மாதிரி ஒவ்வொரு ஜுவல்ஸாக எடுத்து அந்த அம்மா காட்டும்போது எவ்வளோக்குள்ளே அந்த அம்மாவோட முகம் பிரம்மாண்டமாக மாறும்ல, அதுமாரி பைக்கு, அதுவும் நமக்கு பிடிச்ச ஒரு பைக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இவ்வளோ எடுத்து டம்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை இப்போவும் உங்கள்கிட்ட பாருங்கள், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளைகளை போட்டு தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் இந்த பொருள் எல்லாமே காட்டும்போது. இது வந்து இன்னொரு விஷயம், பைக்லெஸ் பீப்புள்ஸ்க்கு இது வந்து கொஞ்சம் ஹார்ட்டாக இருந்த மாதிரி இருக்கலாம், வாய்ப்பே கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரு பைக்கை வாங்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கினீங்கன்னு வைங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் மாற்றுறதுக்கு இருக்குது மார்க்கெட்டில். 1,500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா, 800 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, வெறும் 15 ரூபாய்க்கு லைட்லாம் இருக்குது. ஸோ
ஸோ இப்படி ஒரு என்னென்ன தேவையோ இப்போ எனக்கு என்னை விட பெருசான பைக் இருக்கு இல்லையா, சூப்பர் பைக் இருக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தன் 1 லட்சம் 1.5 லட்சம், ஒரு சைலன்சரே பார்த்தா 3 லட்சம் ரூபாய்க்கு சைலன்சர் மாட்டுறான். ஏன்னா அப்போ நான் வந்து இப்படி நான் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறேன். சரியா, நடுவில் இருந்து எனக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை நான் இந்த வாய்ப்பு கிடைச்ச டைமில் நான் யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நம்மளுடைய அப்பாச்சி ஆர்டிஎக்ஸில் நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் கிராமத்தில் தண்ணி எடுக்க குடத்தை தூக்கிட்டு போன மாதிரி குடத்தை தூக்கிட்டு வந்து வச்சாச்சு. பார்த்துக்கிடுங்க, இந்தந்த பொருள் மாட்டியிருக்கேன். வண்டி 2.5 லட்ச ரூபா தான், நம்ம போட்ட பொருள் 1 லட்சத்துக்கு மேலே. சோழி முடிஞ்சது பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி எவனும் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு ரைடு பண்ணுறதுக்கே செலவாகும். ஆனால் ஒரு பைக்குக்கே இவ்வளோ செலவு பண்ணி நம்ம பைக்கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு மன திருப்தியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. டெய்லி காலையில் வந்து அதை தொடச்சி அதை பார்த்து அப்படியே ஒரு சுற்று ரவுண்ட் அடித்து சைட் அடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு போகிறது, உள்ள ரூமுக்குள்ளே போகிறது இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது இப்போ தெரியுமா. அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லி. இந்த வண்டிக்கு போட்டு வண்டியை ஓட்டுறனோ இல்லையோ, வண்டியை ஒரு எங்கள் போர்ட்டிக்கோவில் விட்டுட்டு அப்படியே ஓரமாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்குது. அந்த ரசிப்பு தன்மை எனக்கு போதுங்க. நான் செயினெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு நம்ம செந்தில் அண்ணன் வந்து நமக்கு ஒரு படாக்கு ஸ்டாண்டு ஒன்று கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத வரைக்கும் அந்த படாக் ஸ்டாண்டில் தான் வண்டி நிற்க வச்சுட்டு இருந்தேன். இப்போ சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த சென்டர் ஸ்டாண்டை போட்டு நிற்க வச்சுட்ருக்கேன். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறதுல எங்கள் காடு கழனி எல்லாத்துக்கும் ஓட்டிக்கிடுவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த அப்பாச்சி ஆர்டிஎக்ஸில் நான் மாட்டியிருக்க பொருளுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேளை அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பொருளெல்லாம் பார்த்துக்கிடுங்க, விலையை பார்த்துக்கிடுங்க. நான் போட்டிருக்க கம்பெனியும் போடலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற கம்பெனியும் போடலாம். அதை புஷ்பத்தை புஷ்பன்னு சொல்லலாம், பொய் பொண்ணுன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் அப்படியே பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லை காண்டா இருக்குது, கடுப்பாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் சொல்லிக்கிடுங்க, திட்டிக்கிடுங்க, தீர்த்துக்கிடுங்க. அண்ணாச்சி ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு வேண்டுதல் விருப்பம் அப்படிங்கிறது தான். வண்டியை வந்து வண்டிக்கு பெருசாக நான் செலவு பண்ணல பற்றிலா. 2.5 லட்ச ரூபா தான் வண்டிக்கு செலவு பண்ணியிருக்கேன். பல பேர் வண்டிக்கே 15 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா செலவு பண்ணி பைக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அக்சசரிஸ் போட போவான். நான் அப்படி கிடையாது. எனக்கு வண்டிக்கு வெறும் 2.5 லட்ச ரூபா தான். ஒரு R15 வாங்குற ரேட்டில் தான் வண்டியை வாங்கியிருக்கேன். அப்புறம் நமக்கு ஒரு எல்லா சாமானும் சேர்த்து ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு KTM 390 வாங்கினாலே 4 லட்ச ரூபா வண்டிக்கே விலை போடணும். நான் மொத்தத்துக்கே 3.5 லட்ச ரூபா 3.25 லட்ச ரூபாயில் நான் வண்டியை ஒரு சூப்பரான ஒரு வண்டியை வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், திருப்தி, ஹாப்பி எல்லாமே இருக்குது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். புலம்பிக்கிட்டே இருப்பேன் விட்டா நைட்டு இருட்டுற வரைக்கும். அதனால் போயிட்டு வர மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.